சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கும் சபை போதகர் ரூபன் அவர்களுக்கும் நன்றிகள் உரித்தாகுது. இந்த நேரத்திலும் ஜூம் மொழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக நம் மத்தியிலே தஞ்சாவூரிலிருந்து சகோதரர் உறவினர் அன்பான சாமியல் அவர்களும், சேவாநகர் திருச்சபையை சேர்ந்த போதகர் அவர்களும் நம் மத்தியிலே இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. போதகர் காணிக்கராஜ் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இருப்பது மிகுந்த சந்தோஷம். மற்றவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கோவிட்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் அநேகர் உண்டு. சகோதரர் இருதயராஜ் குடும்பம், சகோதரர் மகிமை தாஸ் குடும்பம், சகோதரர் சக்திவேல் குடும்பம், சகோதரர் ஜோஷுவா குடும்பம், இப்படி பல குடும்பங்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் விரைவிலே குணமடைய தேவனை நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். எல்லாரும் விரைவிலே குணமடைய தேவன் அவர்களுக்கு கிருபை செய்வார்கள். எங்கள் குடும்பமும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு விடுதலை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதே போல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நிச்சயமாகவே விடுவிப்பாராக. மரணத்தை சந்தித்த விசுவாசிகளின் குடும்பங்களும் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக என்னுடைய அன்பு நண்பர் சிபி மோகன் அவர்கள் ஜாலகலி பிரின்சிபல், அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் கசின் பியர்சன் டேவிட், அவர் தன்னுடைய துணைவியாரையும் தகப்பனாரையும் ஒரே வாரத்தில் இழந்து விட்டார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இரங்கல்களை ஏறெடுக்கிறோம். அதே போல பலர் நம் மத்தியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடுவாராக. ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அவரவர் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கவும், ஆவியானவர் நம்மிடத்துல பேசவும் நாம் ஒருமனப்பட்டிருப்போம். எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு. நாங்கள் 10ஆம் வகுப்பு படித்திருக்கின்ற வேளையில அவர் நண்பராக இருந்தார். நாசரேத் ஊரிலே மர்காசிஸ் பள்ளியிலே கோடை விடுமுறை நேரத்திலே ஃபுட்பால் நடக்கும். அதற்கு 2 ரூபா தான் டிக்கெட் அந்த நேரத்தில். அதை நாங்கள் வாங்கி கொண்டு போய் உட்காரும். நாங்கள் ஒரு டீமை விரும்புவோம். அந்த டீம் கோல் அடித்து விட்டா எல்லாரும் கை தட்டுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாரும் கை தட்டுவோம். ஆனா என்னுடைய நண்பர் பக்கத்துல இருக்கிறவங்க போட்டு ஓங்கி அடிச்சுட்டே இருப்பார். அந்த அடி தாங்க முடியாம சில நேரங்கள்ல அந்த இடத்துக்கு எழுந்து ஓடிவிடும். அதே போல சனிக்கிழமை இரவுகளிலே ஜேம்ஸ் மெமோரியல் ஸ்கூலிலே திரைப்படங்களை போடுவார்கள். சனிக்கிழமை இரவிலே நேரம் போவதற்காக அவர்கள் ஓய்வு நாளை முடித்து குக் பண்ணி தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால அந்த நேரம் போறதுக்காக பிள்ளைகளுக்கு ஒரு படத்தை போட்டு விடுவாங்க. அந்த நேரத்துல இந்த ஸ்டண்ட் காட்சி ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம நண்பர் என்ன செய்வாருன்னா பக்கத்துல உள்ள போட்டு அடிங்க அடிப்பார். அவர் ரொம்ப உழைக்கும் கரம், பயங்கர ஹார்டான கையை உள்ள கொடுத்துருங்க. அதனால அடிச்சனா பயங்கரமா வேதனை எடுக்கும். அதனால யாருமே அவர் பக்கத்துல இருப்பதில்லை. ஏன்னா அதை தடுக்க முடியாதபடிக்கு வேகமா அடிப்பார். இந்த தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கேடகம், ஷீல்ட் என்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று எண்ணினேன். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான்
உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இதை நம்ம எல்லாரும் நமக்கு ஏற்றது போல இதை சொல்லலாம். சத்தமா நீங்க வீட்டுல இருக்கிறதுனால தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுமா, நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் பெருக்கும்படியாய். நான் பயப்படேன், தேவன் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தேவன் கேடகம் என்று இங்கு தான் முதலில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு மட்டும்தான் தேவன் தம்மை கேடகம் என்று குறிப்பிடுகிறார், தன்னை கேடகம் என்று குறிப்பிடுகிறார். வேற ஒரு இடத்துல வேதத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வேற இடத்துல வரவே வராது. ஆனா மற்றவர்கள் தேவனை தங்கள் கேடயமாய் எழுதி இருப்பதை மற்ற வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். ஆக இந்த கேடகம், ஷீல்டு என்பது இந்த மாடர்ன் டேஸ்ல உள்ளவங்களுக்கு தெரிய வாய்ப்பு. பழங்காலத்துல போர்களில் உபயோகப்பட்ட ஒரு கருவியாகத்தான் இருக்கிறது. ஆகவே அருங்காட்சிகளில் இல்லை அரண்மனைகளில் நீங்கள் போய் பார்க்கும்போதுதான் இந்த கேடயம் என்னன்னுட்டு தெரியும். அத சிம்பிளா நம்ம இப்ப மாடர்ன் டேஸ் படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். திருமணமான தம்பதிகள் சில நேரங்களில் கோபத்திலே சண்டை போடும்போது மனைவியானவள் கரண்டியையோ சப்பாத்தி கட்டையோ எரிவாளானால் தன் கையில் இருக்க பேப்பரையோ தன் கையில் இருக்கிற லேப்டாப்பையோ எடுத்து தடுப்பாளானால் அதுதான் கேடயமாக இருக்கிறது. அது ஒரு சிம்பிள் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஷீல்ட். பரீட்சைக்காக மாணவர்கள் வந்திருந்தார்கள். கொஞ்ச நேரமாகவே ஏழியராகவே அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் விளையாட ஆரம்பித்தார்கள். ஒருவன் கிரவுண்ட்ல இருந்து கல்லை எடுத்து வேகமாக வீசினான். அடுத்தவன் என்ன செய்தான்னா அந்த எழுதுற எக்ஸாம் பேடை வச்சு அந்த கல்லை தடுத்து நிறுத்தினான். அந்த எக்ஸாம் பேடு அவனுக்கு கேடயமாய், ஷீல்டு ஆய் அவனுக்கு உதவியது. ஒரு சிம்பிளா சிறு பிள்ளைகளுக்கு இது விளங்குமாறு இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆக தமிழிலே கேடகம் என்றால் கவசம் அல்லது பாதுகாப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவசம் அல்லது பாதுகாப்பு, தன்னை காத்துக் கொள்வதற்காக கேடயம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் இருக்கிறது. ஒரு பரந்த உலோக துண்டிலே ஒரு பக்கத்தில் இணைக்கப்பட்ட கைவீஸ் பிடியோடு கேடயம் இருக்கிறது. A broad piece of metal or another suitable material held by straps or a handle attached on one side, used as a protection against blows or missiles என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ஆக கேடயம் என்பது நாம் பிடித்திருக்கிற ஒரு பிடிக்கக்கூடிய பிடிக்க வேண்டிய ஒரு கருவியாய் இருக்கிறது. இங்கு தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடயம், நானே உனக்கு கேடயம், நான் உனக்கு கேடயமாய் இருக்கிறேன். இன்றைக்கு மாடர்ன் டேஸ்ல அந்த ஷீல்டை என்ன செய்யறாங்கன்னா புல்லட் ப்ரூஃப் என்று சொல்லுகிறார். குண்டு துளைக்க முடியாத ஒரு ஆடை, குண்டு துளைக்க முடியாத ஒரு ஆடை. அந்த ஆடையை நீங்க வேர் பண்ணிட்டு மிகவும் கலவரமான இடத்திற்கு சென்றாலும் அங்கு துப்பாக்கி சூட்டில் இருந்து புறப்படுகிற குண்டுக்கள் அந்த ஆடையை துளைப்பதில்லை. ஆக தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த கேடயத்தை நாம் பிடிக்கிறவர்களா, that is our responsibility to hold the shield. அதை பிடித்துக் கொள்ளணும். பிடித்துக் கொண்டால்தான் நமக்கு பாதுகாப்பு. எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 18:2 இவ்வாறு சொல்லுகிறார்,
சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். தாவீது காடுகளில் நடந்து திரிந்துகிறார். எப்போதும் தேவனை அவருடைய கேடகமாய் வைத்திருந்தார். எனவே அவர் ருசித்து சொல்லுகிறார், என் தேவன் எனக்கு கேடகம், மை ஷீல்ட் என்று சொல்லுகிறார். அதே பவுலர் சொல்லும் போது அதை வித்தியாசமாக சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். தேவன் சொல்றாரு, ஐ அம் தை ஷீல்ட், நான் தான் உங்க கேடகம்னு சொல்றாரு. ஆனா பவுலர் சொல்றாரு, கேடயத்தை யார் பிடித்துக் கொள்ளணும்? நாம் பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். அது பிடிக்கிறது நம்முடைய பொறுப்பு. அது நம்ம அதை பிடிக்கலன்னா அவர் கேடகமாக நமக்கு இருக்கவே முடியாது. எனவேதான் எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை யார் நமக்கு துவங்கி தருகிறார்? தேவன் தான் துவங்கி தர்றார். ஏன்னா அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் தொடங்குறாரு, அவர் முடிக்கிறார். இடைப்பட்ட நேரத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டியது இருக்கிறது. அதற்கு அவரை பிடித்துக் கொண்டிருப்பது மிக அவசியமாய் இருக்கிறது. நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். ஆக நான் ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அவரது 15ஆம் அதிகாரம் முழுவதும், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வாக்குத்தத்தத்தால் நிரப்புறாரு. ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, எப்ப நான் தான் உன் பலன், நான் தான் உன் கேடகம். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு பிள்ளை ஒண்ணும் இல்லையப்பா, என்கிட்ட தங்கி இருக்கிற அயலான் சுதந்திரவாளியா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இல்லப்பா, வெளியில பார், வெளியில உனக்கு நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னால் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா எண்ணிப்பார், உன்னுடைய சந்ததி அதை போல் இருக்கும் என்று சொல்கிறார். வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அதே அந்த அதிகாரம் முழுவதையும் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தையெல்லாம் கேட்டுதான் வீட்டுக்குள்ள வர்றார் ஆபிரகாம். ஒரு நாளோ 2 நாளோ எத்தனை நாட்கள் கடந்து சென்றது என்று தெரியவில்லை. ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் அதுல அவருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தை நாம் வாசிக்க முடியும். சாராய் ஆபிரகாம்கிட்ட சொல்றாப்புல, ஐயா, எனக்கு தான் சந்ததி இல்லை, நம்ம பிடித்து வந்த எகிப்து தேசத்தின் அடிமையாகிய இந்த ஆகாரை நீர் மறுமனையாட்டி ஆக்கிக் கொள்ளும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறேன். நான் கூர்ந்து அந்த இடத்தை மறுபடியும் வாசித்து பார்த்தேன். அதுல ஆபிரகாம் இதை பற்றி தேவனிடத்துல கேட்ட மாதிரியே தெரியும். என்ன செய்யட்டான், நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது நீ சொன்னீரு, நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொன்னீரப்பா. இப்போ இந்த பொம்பளை வேற இன்னொரு புது பொம்பளையை தர்றான், நான் என்ன செய்யட்டும்ட்டு அவர் கேட்ட மாதிரி வசனங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகார் கற்பவதி ஆகினார். எனவே தன்னுடைய நாச்சியார கேலி செய்கிறார். அப்போ சாராய்க்கு கோபம் வருது. வேகமாய் ஆபிரகாம் இடத்துல தேவன் உனக்கும் எனக்கும் மத்தியில நியாயம் தீர்ப்பாராக என்று கோபப்படுகிறாள். சில நேரங்கள்ல இந்த புதுசா கல்யாணம் கட்டின வீடுகள்ல இந்த அனுபவங்களை எல்லாரும் பத்தி இருக்கும். ஒரு வாலிபன் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தார். கதவு திறந்து உள்ள என்றான போது சோஃபாவிலே
அவனுடைய மனைவி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். என்னம்மா அழுறா என்று கேட்டான். சும்மா அழுதுகிட்டு இருக்கேன் என்று அவள் பதில் சொன்னாள். சரி, சும்மா தானே அழுறா, அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா அவரு படுக்க அறைக்குள்ளே சென்று தன்னுடைய ஆடைகளை மாற்றி விட்டு தன்னுடைய முகத்தை சுத்திகரித்து விட்டு மீண்டும் முன்னறைக்கு வரும்போது அந்த மனைவியானவள் மிக சத்தமாக அழ ஆரம்பித்தாள். கணவன் கேட்டா, என்ன நான் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னு கேட்கறது இல்லையா? நான் என்ன நீ உன்ட்டு கேட்டேன், நீ தான் சும்மா அழுறேன்னு சொன்னா, அதனாலதான் நான் உள்ள போனேன். உங்களுக்கு என் மேல பரிதாபம் அன்பெல்லாம் இல்லையா என்று அந்த மனைவி கேட்டாள். சில நேரங்களில் இந்த மாதிரி மனைவிகள் ஒரு சிக்கல்களை கணவனுக்கு கொடுப்பார்கள். அது எல்லாரும் அனுபவித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இங்கு ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்ததே சாராய். இப்போ வந்து கேட்கிறாப்புல, தேவன் உமக்கும் எனக்கும் நடுவுல நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று கோபப்படுகிறார். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அவ உன் கையின் கீழ் இருக்கிறார், உனக்கு இஷ்டமானதை செய் என்று சொல்லுகிறார். ஆகார் மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டபடியால் அவள் ஓடி போகிறாள், வீட்டை விட்டு ஓடி போகிறாள். வழியிலே தேவன் அவளை சந்தித்து மீண்டும் வீட்டுக்கு போ என்று அழைத்து வருகிறார். ஒருவேளை மனசுல ஆபிரகாம் கவலைப்பட்டிருக்கணும், என்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள், ஐயோ சாரா இவ்வளவு கொடுமையா நடத்திட்டு இருக்காள். அந்த மன வேதனையை அறிந்து தேவன் அவனுக்கு கேடகமா, தேவனை நம்பி இருக்கல. அந்த நேரத்தில் தேவனிடம் அறிவுரையும் கேட்கவில்லை, தன்னுடைய இஷ்டத்தின்படிதான் நடந்தார். ஆனாலும் தேவன் கேடகமாக அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீக்கி ஒரு சமாதானமான ஒரு முடிவை அங்கு கட்டளையிடுவதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு சொல்லுது. உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. மோசே இந்த வசனத்தை இஸ்ரவேலருக்கு சொல்கிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், தேவனே நமக்கு கேடகம். மோசே சொல்லுகிறார், தேவன் நமக்கு சகாயம் செய்கிற கேடகம், உதவி செய்கிற கேடை. நாம் ஒருவேளை அவருடைய உதவியை கேட்காமல் இருக்கலாம், நம்முடைய மன இஷ்டப்படி நடந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி புரிகிற கேடகமாக இருக்கிறார். சரி, இந்த பிரச்சனையை முடித்து கடந்து சென்ற பொழுது இதுல அவர் விசுவாசம் என்னும் கேடயத்தை அவர் பிடிக்கவே இல்லை. ஆபிரகாம் விசுவாசம் என்னும் கேடயத்தை அவர் பிடிக்கவே இல்லை. தேவன் கேடகம் வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்ளாமலே இருந்தார். தேவனை நாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர் கேட்டதாக நாம் வாசிக்க இயலாது. தன்னை சார்ந்து எடுத்த முடிவிலும் தேவன் அவருக்கு கேடகமாகவே இருந்தார். வாழ்க்கை உருண்டோடியது. ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்றால், அவர்கள் ஒரு புது பட்டணத்திற்குள் நுழைகிறார்கள். கேரார் என்ற பட்டணத்திற்குள் ஆபிரகாமும் அவருடைய மனைவியாரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வேலையாட்களும் மிருகங்களும் எல்லாரும் பயணப்பட்டு அந்த புதிய பட்டணத்தில் போய் வாசம் பண்ணுவதாக இருக்கிறார்கள். சாராள் எப்போதும் அழகானவள் என்பதனாலே தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரு, யார் உன்ன நீ யார் நீ கேட்டாலும் ஆபிரகாமின் மனைவி என்று சொல்லாதே, சகோதரன் என்று சொல் என்று சொல்லியே கூட்டிட்டு வந்திருக்கிறார். எனவே அந்த இடத்தில் நுழைந்த போது கேராரின் மன்னன் அபிமெலேக் என்பவர் சாராய் அழகாய் இருப்பதை பார்த்து தன்னுடைய அரண்மனைக்கு அவளை அழைத்து செல்வதற்காக காவலரை அனுப்புகிறார். ஆபிரகாமும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார்கள், அவள் சகோதரி என்றே சொல்லியிருக்கிறார்கள். காவலர்கள் வந்து
சாராளை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். ராஜாவுக்கு எதிராக போரிட முடியாது. அது ஒரு புது பட்டணத்துக்குள்ள நுழைந்த ஒரு மனிதன் மனைவியை இழந்தவனாக நிற்கிறான். அவனால் என்ன செய்ய முடியும் என்றே தெரியாத நிலையிலே அவன் நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஜெபம் பண்ணிருக்கலாம். என்னப்பா, நீர் தானே கேடவன் சொன்னீர், நீர் தானே எனக்கு பலன்னு சொன்னீர், என்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போயிட்டாங்கப்பா, என்ன செய்ய என்று ஜெபித்திருக்கலாம். அன்று ராத்திரியிலே கேராரின் அரசனான அபிமெலேக்கு தேவன் தரிசனமாய் இந்த பெண்ணை தொட்ட நீ செத்தா என்ற எச்சரிப்பை கொடுக்கிறார். அவன் சொல்றான், என்ன ஆண்டவரே, நீதிமானை நீர் கொள்வீரோ, நியாயம் தீர்ப்பீரோ என்று கேட்கிறான். அதான் தேவன் சொல்றாரு, இல்லப்பா, அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அதனால இந்த சகோதரியை ஒண்ணும் செய்யாது, நீ அவளை பத்திரமாய் மீண்டுமாக அனுப்பிவிடு என்று சொல்கிறார். அப்போ அபிமெலேக்கு தேவனிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, அவனும் இவளை சகோதரின்னு தான் சொன்னாப்புல, இவளும் அவனை சகோதரின்னு தானே சொன்னாப்புல, அதனால யான் மேல ஒரு தப்பு இல்லையே என்று சொன்ன போது, அதனாலதானே உன்னை வார்ன் பண்ணுவதற்காக நான் வந்தேன், உன்னை எச்சரிப்பதற்காக வந்தேன், அதனால தீமை உன்னுடைய குடும்பத்தை அணுகாதவாறு தடுக்கும்படியாக இதை நான் செய்தேன் என்று தேவன் அபிமெலேக்கோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த விசுவாசம் என்ன கேடயத்தை கடினமாய் பிடிக்காம ஒரு ஜபத்தை மாத்திரம் செய்துட்டு ஆபிரகாம் இருந்திருக்கலாம். அடுத்த நாள் சாராள் பத்திரமாய் வீடு திரும்புவதை கண்டபோது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த பசில் கேம்னுட்டு ஒரு கேமை கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா, அழகான ஒரு படத்தை பீஸாக்கி போட்டு கீழே போட்டுட்டு அதை எடுத்து மறுபடியும் அந்த பழைய படத்தை போலவே நீங்கள் ஒட்டி அதை சரி செய்ய வேண்டும். பசில் கேம் என்று சொல்லுகிறார்கள். விசுவாச ஓட்டமும் இப்படிதான் பார்த்துருக்கு. கர்த்தர் தருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதை அதிகரித்து அதற்கேற்றால் போல் வாழ்க்கையில் நியமித்த ஓட்டத்தில் ஓடும்போது தேவன் என்ற கேடயத்தை நாம் நமக்கு உரிதாக்கிக் கொள்கிறோம். It is our responsibility to increase the faith of God. தேவனுடைய விசுவாசத்திற்கென்று ஒவ்வொரு போராட்டமும் இருக்கு. மனதின் போராட்டம் இருக்கு, ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு, மாமிசத்தின் போராட்டம் இருக்கு. ஒவ்வொரு போராட்டத்தின் நேரத்திலும் தேவனை நாம் சார்ந்திருக்கிறோமா, தேவனை நம்புகிறோமா என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே எப்போது தேவனை முழுமையாக தரித்திருக்கும் போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எப்போதும் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, நீர்தான் கேடகம், நீர்தான் எனக்கு பலன் என்று அவரை சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை லகுவாய் காக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சோதித்தார்? உன்னுடைய ஏக புதல்வன் என்று பாராம் ஈசாக்கை எனக்காக பலி கொடு என்று சொல்கிறார். லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே முதலாவது ஏற்பட்ட போராட்டத்திலே அவன் நம்பி விசுவாசித்து கேடகமாய் கொள்ளாமல் போராட்டத்தை சந்தித்ததை நாம் பார்த்தோம். இரண்டாவது அனுபவத்திலே அறகுறையான விசுவாசத்தோடு ஜபத்தை ஏறெடுத்து
காத்திருந்ததை நாம் கண்டோம். இந்த மூன்றாவது அனுபவத்துல ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்ட போது அவன் தன் மகனோடும் 2 வேலைக்காரரோடும் நடந்து செல்கிறான். கையிலே விறகுகளும் நெருப்பையும் பிடித்தவனாய் மகனையும் 2 வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு மோரியா என்ற தேசத்திற்கு செல்கிறான். அவர்கள் பலியிட வேண்டிய இடத்தை கண்டபோது தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, அப்பா நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நானும் என்னுடைய மகனும் போய் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அவர்கள் 2 பேரும் நடந்து செல்லும் பொழுதுதான் மகன் ஈசாக்கு தகப்பனை பார்த்து, அப்பா தகன பலிக்குரிய ஆடு எங்கே என்று கேட்கிறார். தகன பலிக்குரிய ஆடு எங்கே? அப்பதான் தகப்பன் மகனை பார்த்து சொல்றார், கர்த்தர் தகன பலிக்குரிய ஆட்டை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தகன பலிக்குரிய ஆட்டை பார்த்துக் கொள்வார். அவ்வளவு விசுவாசத்தோடு அந்த மூன்றாவது அனுபவத்திலே அவன் உறுதியாய் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல மலைக்கு போனாங்க. ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கடத்தினார். அவனை வெட்டுவதற்காக ஓங்கின போதுதான் தேவன் அவனை தடுத்து நிறுத்துகிறார். அவனுக்கு பதிலான ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார். அவன் விசுவாச பரீட்சையில ஜெயிச்சுட்டான். ஆபிரகாம் தன்னுடைய 3வது அனுபவத்துல விசுவாச பரீட்சையில் ஜெயித்தவனாய் உறுதியாய் தேவன் தனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தகன பலிக்கான பலியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அவ்வளவு விசுவாசத்தோடு தன்னுடைய மகனிடத்துல சொன்னார். அதே போல மகனும் அதை காணும்படியாக தேவன் செய்தார். தகப்பன் சொன்ன வார்த்தை உண்மை. அவர் நம்புகிற தேவன் தன்னுடைய சொந்த மகனை கொடுப்பதற்கு தயாராய் இருக்கிறார் என்பதை ஈசாக்கு அறிந்து கொண்டார். எனவேதான் சங்கீதக்காரன் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடயம். கர்த்தாவே என்னை சூழ்ந்துள்ள கேடயம். கர்த்தரை அனுபவிச்சுதான் பார்க்க முடியும். பதில் அனுபவத்தின் மூலமாய்தான் அவரை உணர முடியும். ஒரு ஆலயத்தின் படிக்கட்டுல ஒரு வயதானவர் உட்கார்ந்து கையில வேதத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். கண்ணை மூடி இருந்தார். அந்த ஊர்லயே நல்லா படித்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு வாலிப பையன் இருந்தான். அவன் நல்லா படிக்கக்கூடிய பையனே ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பையன். அவன் அந்த பக்கத்து ரோட்ல நடந்து போகும்போது இந்த பெரியவர் ஆலயத்தின் படியில உட்கார்ந்து இருக்காங்க பார்த்து அந்த பெரியவர் இடத்துல வந்து சொன்னான், பெரியவரை தூக்கம் வந்துச்சுன்னா அழகா இருக்குது படி, அதுல படுத்து தூங்கலாம், எதுக்கு உட்கார்ந்து தூங்குறீங்க என்று கேட்டார். அப்போது பெரியவர் சொன்னார், நான் தூங்கலப்பா, என்னுடைய தேவனோடு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பெரியவர் அவ்வாறு சொன்ன உடனே இந்த வாலிபன் கேலியாக சிரிச்சிட்டு சொன்னா, என்ன கடவுள் கடவுள்னு சொல்றீங்க? கடவுள் கருப்பா சோப்பா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? பெரியவர் அமைதியா இருந்தார். ஏனால் அவன் அறிவிலே எப்போதும் முதன்மையாக இருக்கிறவன், எப்போதும் பல கேள்விகளை கேட்பவன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவர் சொன்னாரு, உன் பாக்கெட்ல என்ன இருக்குது, ஒரு பெருசா உண்மைகிட்ட இருக்குது என்று கேட்டார். நான் கடைக்கு போயிட்டு தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னான். ஆமா, அந்த தேன் இனிக்குமா கசக்குமா என்று கேட்டார். என்ன தாத்தா விளையாடுறீங்களா? தேனு இனிக்குங்கிறது ஊரு பூரா தெரியும், நீங்க என்ன கசக்குமா நீங்க வேற கேட்க என்று கேட்டார். அந்த தாத்தா சொன்னாரு, அந்த இனிப்பு கருப்பா சிவப்பா என்று கேட்டார். அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஓ, அது சுவ தாத்தா, அது உணரதான் முடியும்,
அதுக்கு கலர் நான் சொல்ல முடியாது என்று அந்த இளைஞன் சொன்னார். பெரியவர் சொன்னார், அனுபவத்தின் வாயிலாக தேவனை நாம் உணரதான் முடியும். ஆகவே நீ தேவனை உணர கற்றுக்கொள் என்று சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். If you want to be used by God, you don't need ability. You just need availability. If you want to be used by God, you don't need ability. You just need availability. God can give you the talent to do whatever he wants you to do if you are just available. விசுவாசம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அதை நாம் வளர்க்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளால் தான் அதை வளர்க்க முடியும். அந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருந்தோமானால் அதை வளர்ப்பது அவசியமாய் இருக்கிறது. அதை வளர்க்கும் போதுதான் தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்பதை நம்முடைய அனுபவத்தில் உணர முடியும். அதற்கு நாம் அவருக்கு தேவையாக இருக்கிறோம். நீங்கள் கடவுளால் உங்களை பயன்படுத்தின விரும்பினால் உங்களுக்கு திறன் தேவையில்லை, நீங்கள் தான் அவருக்கு தேவை. நீங்கள் இப்பொழுது கிடைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கான திறமையை கடவுள் உங்களுக்கு வழங்க முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் 46ஆம் அதிகாரம் சங்கீதம் 46:10 சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன சார் விசுவாசம்? தாயை இழந்து நிற்கிறேன், கடவுள்கிட்ட தாயின் உயிரை தந்துரும் நீ 1 மாசம் அழுது ஜெபிச்சேன், தாய் இறந்து போன, நீங்க என்ன விசுவாசம்? எல்லா போராட்டங்களும் அந்த போராட்டத்திலே உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் சோதிப்பதற்காகவே அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். உனக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடுவது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமித்த ஓட்டம் உண்டு. அதிலே பாடுகள் உண்டு, மரணங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரிவுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் தேவனோடு நீ உறுதியாய் இருக்கிறாய். நீ அதற்காக அவரிடத்துல உன்னை முழுமையாய் ஒப்புவிக்கிறாய் என்பது மிக முக்கியம். யுவர் அவைலபிலிட்டி, நாட் மர்மரி. கஷ்டத்தையே சொல்லுவோம், புலம்போ தேவையில்லை. தேவனை சோஸ்தரி, தேவனை சோஸ்தரி, தேவனை சோஸ்தரி, தேவனை சோஸ்தரி கொண்டே இருக்கும் போது மாத்திரம்தான் உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கடவுளை உணர முடியும். அவர் உனக்கு கேடகமாய், உனக்கு பலனாய் இருக்கிறார் என்பதை அனுபவிக்க முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபத்திருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எல்லா பாடுகளும் இந்த பூமியில நடந்தே ஆகணும். வாதைகள், வியாதிகள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், தேசங்களுக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வசனத்தை பார்க்கிறோம். இந்த வாதைகள் எல்லாம் அவங்க அனுபவிக்கிற நேரத்துல மனம் திரும்பாமல் கர்த்தரை தூஷித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல எல்லா போராட்டமும் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கும் உண்டு, நம்புகிறவர்களுக்கும் உண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கும் உண்டு. அந்த விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகாம
விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது. வியாதி வந்த உடனே ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. தேவன் கேட்டார், அவர் என் பலன், என்னை ரட்சிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்ன நடந்தால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தை பிடிச்சு இருக்கணுங்க, கேடயத்தை பிடித்து இருக்கணும். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் டியூட்டி டு டு இட். ஒரு முக்கிய மந்திரியின் மகன் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது. அப்ப சொன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது, எனக்கு ஃப்ரீடமே கொடுக்க மாட்டேங்குங்க, நான் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் என்று தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொன்னான். அந்த நேரம் மிகவும் நெருக்கடியான நேரமாக இருந்தது. டெரரிஸ்ட் அட்டாக் அந்த ஏரியாவிலே அதிகமாக நடந்து கொண்டிருந்த முடியாது. தகப்பன் சொன்னாரு, பேசாம வீட்டுக்குள்ளே உட்காரப்பா, சொன்னா கேளு. அவன் ரொம்ப பிடிவாதமா வெளியில போகணும்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னார், சரி வெளியில போறதா இருந்தா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொள், போட்டு வெளியில போகும், அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று சொன்னார். அது கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு ஜாக்கெட், கொஞ்சம் வெயிட்டா வேற இருக்கும் என்பதனால, ஒரு அன்ஈசினஸ் இருப்பதுனால அவன் தகப்பனை பார்த்து சொன்னா, சும்மா இருங்க டேடி, அதெல்லாம் போட்டுட்டு அவன் வெளியில போறான், நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் அதெல்லாம் பார்க்கணும், ஜாக்கெட் அதை போட்டுனா அந்த பனியன்லாம் வெளியில தெரியாது, இல்லை என்ன வெளிய இருக்குன்னு தெரியாது. சொன்னாரு, ஏய் ஜாக்கெட்டை போட்டுப்போ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், the situation is very bad. அவன் கேட்கவே இல்லை. கேட்காம ரொம்ப ஜாலியா விசில் அடிச்சுட்டு வெளியில போய் தன்னுடைய காரை எடுத்துட்டு வெளியில போனான். அவன் கார்ல இருந்து இறங்குறதுக்காக காரின் கதவை திறந்து வெளியில காலு வச்சது படப்படப்படப்படப்படப்படப்படன்னு சவுண்ட் கேட்டுச்சு. அந்த இடத்துல மறைத்து போனான். Bullet proof is given to you. You are supposed to wear. கவசத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நான் தான் கவசம், நான் தான் கேடை, ஆனா நீ பிடித்துக் கொள்ள வேண்டும், நீ அதை வேர் பண்ணணும், வேர் பண்ணாதான் என்னை நீ அனுபவிக்க முடியும். பலவித போராட்டங்கள் இந்த உலகத்துல இருந்தால் நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலன். என்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டுவதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார்களா? எனவேதான் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது லூக்காவின் புஸ்தகம் 17:5, அப்பொழுது கர்த்தரை நோக்கி, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், வர பண்ண வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும்னா வர பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 3 வருஷம் சீசர்கள் அவர்களோடு கூட வாழ்ந்தவர்கள், நடந்தவர்கள், உண்டவர்கள், உறங்கினவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, அப்பா அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க, இன்னும் கொடிய பஞ்சம் வர இருக்கிறது, போர்கள் நடக்க இருக்கிறது, வாதைகள் நடக்க இருக்கிறது, ஆனால் தேவன் நமக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன் பலனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, விசுவாசிகளை, விசுவாசம் என்னும் கேட, விசுவாசத்தை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. நான் தொடங்கி இருக்கிறேன். எனவேதான் வேதத்துல நம்ம தியானிக்கவும் ஜபிக்கவும் இருக்கிறோம். ஜெபத்தை கற்றுக்கொண்டோம், வேதம் வாசிக்கிறதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆலயத்திற்கு வருவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் அவருக்கு நேரத்தை கொடுங்க. எல்லா இடமும் அடைச்சு கிடக்கு, வெளியில எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தர் கூட இருக்க முடியும் அவ்வளவு நேரம் கர்த்தரோடு செலவழிங்க. வேத வாசி, ஜெபிங்க, பாட்ட பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. கர்த்தருக்குள்
மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறு. கர்த்தரை தாவீது பாடி நடனம் ஆடினான் என்று நாம் வாசிக்கிறோம். உங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கீங்க, டிவியே போட்டு முன்னாலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதே நியூஸ்களை மறுபடி கேட்க கூடாதுன்னு சொல்றான். மன ரீதியான அறிஞர்கள் சொல்றாங்க, மறுபடி அந்த பழைய நியூஸையே கேட்டுட்டு இருக்காரு. கர்த்தருக்குள் இருங்க. அவைலபிலிட்டியை கொடுங்க. வீணானவைகளை பேசி, அரசியல்கள், விளையாட்டுக்கள், குடும்ப பிரச்சனைகள், இவைகளை பேசிக்கொண்டிருக்காங்க. தேவனுக்கு உங்களை கொடுங்க. தகப்பனும் மகளும் 12 வயது மகள் கடற்கரைக்கு சென்றார்கள். அது அவர்கள் எப்பொழுதும் நீந்தக்கூடிய கடற்கரையாக இருந்தது. ஆனா நீந்துறதுக்கு, கடல்ல இறங்குறதுக்கு முன்னால தகப்பன் தன்னுடைய மகளை நோக்கி சொல்லுவாரு, ஏமா நீ மிதவை படுக்கை என்று சொல்வார்கள். அதில் நீ அமைதியா படுத்திருக்கணும். எவ்வளவு தூரம் நீ போனாலும் நீ படுத்திருக்கணும். நான் உன்னை எப்படியாவது என்னோடு கூட்டி சேர்ப்பேன் என்று எல்லா நாளும் சும்மிக்கு போகும்போது அதை சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போவார். இவங்க ரொம்ப தூரம் நீந்தக்கூடியவர்கள். நம்முடைய கடற்கரை போல அல்ல, அது அழகான நீந்தக்கூடிய ஒரு கடற்கரையாக இருந்தபடியினால தகப்பனும் 12 வயது மகளும் நீந்துவது வழக்கம். அப்போ ஒரு நாள் அப்படி நீந்துகிட்டு இருக்கும்போது திடீரென்று பெரிய அலைகள் வர ஆரம்பித்தது. அலை மேல் அலை வந்ததுனால இந்த 2 பேரும் நீந்தி கொண்டிருந்த இடத்தை விட்டு பிரிந்து போயிட்டார். மகா சந்தோஷமா அந்த விதவை படுக்கையில படுத்துக்கொண்டு வானத்தை வேடிக்கையை பார்த்து கொண்டே இருந்தாலே தவிர வேற ஒன்றும் செய்யலை. அழகா நீந்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தா, தகப்பன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ நம்ம வி லாஸ்ட் அவர் டாட்டர், ஐயோ மகா ரொம்ப தூரத்துல போயிட்டா போனியே என்று அவர் வேகமாக மறுபடி நீந்தி கரைக்கு சேர்ந்தார். சொன்னாரு, இப்படி நாங்க பிரிஞ்சிட்டோம், ஐ டோன்ட் நோ வேர் ஷி இஸ், இங்க போயிருக்கான்னு தெரியல, சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்று அவர்கள் படகிலே சென்று அவளை தேட ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய 4-5 மணி நேரங்கள் இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. சரி, அந்த பாதுகாப்பு படையினர் என்ன செய்தாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு தகப்பனையும் அதுல ஏற்றி கொண்டு கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தார்கள். கடலின் தூரத்துல வேற டைரக்ஷன்ல அவ்வளவு ஆயாசமாக படுத்து நீந்தி கொண்டிருந்தார். ஹெலிகாப்டர்ல தகப்பனை பார்த்த உடனே, ஓகே டாடி வி வில் கோ பேக் டு ஷோர் என்று கேட்டார். தகப்பன் சொன்னா வாமா ஓ என்று சொல்லி வீரர்கள் இறங்கி அவளை ஹெலிகாப்டர் மூலமாக மேலே ஏற்றி கரையை சேர்ந்தார்கள். அந்த ஹெலிகாப்டர்ல போன அந்த பாதுகாப்பு படை தளபதிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன why she never bothered about, ரொம்ப கேஷுவலா ஒரு பயமே இல்லாம நீந்தி கொண்டு இருந்தவளை பார்த்து அவர் கேட்டாரு, எப்படிமா நீ இவ்வளவு ஆழ்கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருக்காள், உனக்கு பயமே இல்லையா? அவ சொன்னா, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ எங்க ஸ்விம் பண்ணாலும் அமைதியா ஸ்விம் பண்ணிட்டு பதட்டப்பட வேண்டாம், நான் எப்படினாலும் தேடி உன்னை கண்டுபிடிச்சிருவேன், அதனால பயப்படாது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், நான் உனக்கு கீழே மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பயப்படாது. ஒரு சின்ன தும்மல் வீட்டுக்குள்ள விழுந்தாலும் பயந்துதான் தொலைகிறோம். ஐயோ கொரோனா வந்துருச்சு, செக் பண்ணிடுறியா, மாத்திரை சாப்பிடுறியா, ஓ அது கஷாயத்தை குடிச்சிடுறியா, பயப்படாது. கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருக்கும். If you want to be used by God, you don't need ability, but you need availability. இந்த தருணம் கிறிஸ்தவ மக்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற தருணமாய் இருக்கிறது. தேவனோடு அதிகமாய் உட்கார்ந்து பழகுவதற்காக கொடுக்கப்பட்ட நேரமாய் இருக்கிறது. விசுவாசத்திலே
பஸ்ஸில் கேமை போல ஒவ்வொரு காரியம் குடும்பத்தில் நடக்கும்போது சரியாய் நின்று தேவனை சார்ந்து நின்று ஒட்டி ஒட்டி தேவனாகிய கேடகத்தை நமக்காக உண்டாகும். அவர் நமக்கு பலனாய் இருப்பார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. முடிப்பதற்கு முன்பதாக யாவரும் சேர்ந்து லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுவோம். லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் உங்களுக்குள் வளரணும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்படி வர்த்திக்க பண்ணும் போது அவர் நம்முடைய கிடமாய் இருப்பதை, அவர் நம்முடைய பலமாய் இருப்பதை நாம் நம்முடைய அனுபவத்திலே அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.